Illustrationல 10th sum பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் சம் இது. A and B contribute 4 lakh and 2 lakh. ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க, A and B. சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 4 lakh contribute பண்ணுறாங்க and 2 lakh contribute பண்ணுறாங்க. சரிங்களா? Their respective shares of profit is 3:2. ஸோ 3:2 தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? the profit before interest on capital, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் என்னவா இருக்குன்னா கம்பெனியோடது 27,000. ஸோ ப்ராஃபிட் என்னவா இருக்குது 27,000. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், கம்ப்யூட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சுச்சுவேஷன். இங்கே பாருங்கள், வேறு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேஸில் நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட், இங்கே என்ன இருக்குது, பார்ட்னர்ஷிப் டீட் இதை பற்றி நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம், ரைட்? ஸோ சைலண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க அந்த இடத்துல. ஸோ அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலவுட் ஆஸ் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் ஆஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3% இஸ் அலவுட் ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ அவங்க பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் எவ்வளோ அலோவ் பண்ணலாம், பார்ட்னர்ஸ்க்கு 3% வரைக்கும் அலோவ் பண்ணலான்றாங்க. அப்போ ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, ஆக்சுவலி 27,000 ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, 4 lakh and 2 lakh. கரெக்டுங்களா? A and B கரெக்டுங்களா? ஸோ என்ன பர்சன்டேஜ், 3%. 3/100 3/100. ஸோ 0 0 0 0 கேன்சல், இங்கே 0 0 0 0 கேன்சல். ஸோ எவ்வளோ இருக்குது, 4 3s are 12,000 and 3 2s are 6,000. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம், இது ரெண்டுமே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது உங்களுக்கு, ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 18,000 வருது. கரெக்டுங்களா? அப்போது இந்த ப்ராஃபிட்டோட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம இந்த ரெண்டு பார்ட்னருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ சின்ஸ் தேர் இஸ் எ சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம் இந்த ரெண்டு பார்ட்னருக்கும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலவுஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ 5%. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளோ 5%ன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களோட கேபிட்டல், தட் இஸ் உங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு 27,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ A and Bக்கு எவ்வளோ இருக்குது, உங்களோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 4 lakh and 2 lakh. அதுக்கு 5% பண்ணிங்கன்னா எவ்வளோ, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 4 5s are 20,000 வந்துச்சு. 2 5s are 10, இது 0 0 கேன்சல். ஸோ 10,000 வந்துடுச்சு. இப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 30,000 வருது. அப்போ என்ன ஆகுது, இது 27,000 வந்து மீன்ஸ் இது ஜாஸ்தி ஆகுது. அப்போ நம்ம இது கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது நம்ம. கரெக்டுங்களா? சின்ஸ் த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். ஓகேங்களா? ப்ராஃபிட் ஆஃப் 27,000 will be distributed to the partner in their capital ratio of 2:1 சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த 27,000 ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அவங்க ரெண்டு பார்ட்னருக்கும் அவங்களோட கேபிட்டல் ரேஷியோன்னு என்னது, கேபிட்டல் எவ்வளோ அவங்க ரெண்டு பேர் இது 4 lakh இருந்தது அண்ட் 2 lakh இருந்தது. கரெக்டுங்களா? ஸோ இந்த 2:1 எங்கேருந்து வந்தது பாருங்கள், 1 2 3 4 5 0வா அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இங்கே 1 2 3 4 5 0 அப்படியே கேன்சல். இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு, 4:2. இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும். கரெக்டுங்களா? 2 2s are 4. ஸோ 2 வந்துடும், 2 1s are 1. ஓகே, அதை 2:1 வந்துடுச்சு இங்கே. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர்.